வணக்கம். இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குரு பயிற்சி 2024 பலாபலன்கள். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், லக்ன ரீதியாக பலனை சொல்பவர். அப்போ நம்ம பிறந்த நேரத்தை நீங்கள் கணிச்சு நீங்கள் உங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்தந்த லக்ன பலன்களை பாருங்கள். இது தொடர்ந்து நம்ம வலியுறுத்துகிற விஷயம். நிலையான தன்மை கொண்டது லக்னம். இப்போ இந்த ரிஷபத்திற்கு லக்னத்திலேயே குரு வர்றாருங்க. ஏப்ரல் கடைசி அல்லது மே 1ஆம் தேதி குரு பயிற்சி. மே மாதத்திலிருந்து உங்களுக்கு மேசராசியில் இருந்த குரு ரிஷபராசிக்கு வர்றதுனால லக்னத்திற்கு குரு வர்றாருன்னு எடுத்துக்கணும். இப்போ லக்னத்தில் குரு வர்றாருங்கிறது குரு சுபகிரகம், நமக்கு நல்லது. ஜென்ரலாக நம்ம நன்மைகள் எல்லா விஷயத்துக்கும் நல்லது நடக்கணும். பொதுவாக நம்ம குருவை அப்படியே பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. காரணம் என்னென்றால், எந்த இடமும் ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில்களை மாற்றி சொல்லும். லக்னம் என்பது நம்மளுடைய உயிர், சிந்தனை, செயல்திறன், ஆக்கம், ஊக்கம் எல்லாமே இருந்தாலும், இப்போ நீங்கள் 6ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் இடம்ங்கிறது என்ன? வேலை, உங்களுடைய சர்வீஸு, உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறது, கடனை குறிக்கிறது. இத்தனையும் குறிக்கிற இடத்துக்கு இருந்து உங்கள் லக்னம் எத்தனாவது இடம்னு எண்ணி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமா வரும். அப்போ ஒரு லக்னம் நல்லா இருக்கு அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு அது நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்படித்தான் ஒரு கிரகத்தில் ஒரு பாவத்தில் இருக்குன்னா எந்த பாவத்துக்கு அது என்ன பலனை கொடுக்குதுங்கிற ஆய்வு மனப்பான்மையோட பார்த்தாதான் நம்ம கேள்விகளுக்கான பதில்களை கரெக்டாக அறிய முடியும். இப்போ லக்னத்தில் குரு வந்துட்டாரு அப்படின்னா அவர் இந்த ஒரு வருஷ காலம் ரிஷபத்தில் பயணிக்கும் போது சூரியன் என்கின்ற கார்த்திகை நட்சத்திரமாகவும், சந்திரன் என்கின்ற ரோகிணி நட்சத்திரமாகவும், செவ்வாய் என்கின்ற மிருகஸ்ரீஷ நட்சத்திரமாகவும் அவர் பலன் அளிக்க போகிறாருங்கிறதையும் டீப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய குருவானவர் அவருடைய நட்சத்திர ரீதியான அவருடைய இடத்துல இருந்து எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ குருவுடைய நட்சத்திரங்கள் ராசி மண்டலங்கள்ல எங்க இருக்கு? மிதுன ராசியில இருக்கு புனர்பூச நட்சத்திரமா, அதே போல துலா ராசியில இருக்கிறது விசாக நட்சத்திரமா, அதே போல கும்ப ராசியில இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 குருவனுடைய நட்சத்திரம். இந்த ராசியில தான் குருவனுடைய ஆற்றல் இருக்கு. அந்த ராசிக்கு, அந்த ராசி சார்ந்த விஷயத்துக்கு இவர் இப்ப 4ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவா இருக்காருன்னு சொல்லணும். அப்ப ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்பது என்ன? கையிருப்பு பணம். அப்ப அந்த கையிருப்பு பணம் அப்படின்ற வளர்ச்சிக்கு இந்த குரு என்பவர் 12ல் இருக்கிறதுனால அந்த 2ஆம் இடத்துக்கு பெருசா நன்மை செய்ய மாட்டாருன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் லக்னத்துக்கு 6ஆம் இடமான நம்ம செய்யக்கூடிய சர்வீஸு, எதிரிகள், வழக்கு, அதே போல கடன், ஆரோக்கிய நோய், இதுக்கெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்கள் நமக்கு நன்மையா முடியும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இது கெட்ட பாவம். கெட்ட பாவத்துக்கு கெட்ட இடத்துல இருந்தா கெட்டது கெட்டு போகும்னு எடுத்துக்கும் போது நன்மையில முடியும். அதே மாதிரி நமக்கு ரிஷப லக்னத்திற்கு கும்பராசி என்பது 10ஆம் இடமாக வருகிறதுனால சொந்த தொழில் பண்றத குறிக்கிறது. அதே போல கௌரவம், அந்தஸ்தை குறிக்கிறது. அப்ப அந்த தொழில் சார்ந்த இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு வளர்ச்சியை தந்துராது. அதிகமா போராட வேண்டி இருக்குங்கிறத அது சொல்லாம சொல்லுதுங்கிறது தான் லக்ன குருவனுடைய தன்மை. இப்படி 12 பாவங்களுக்கும் நம்மளுடைய கேள்விகளை சார்ந்து நாம விடை எடுத்து பழகணும்னா ஜோதிடத்துல நமக்கு புரிதல் உண்டாகும். அதுபோக நமக்கு உண்மையிலேயே குரு திசை நடந்தது அப்படின்னா அதனுடைய பங்களிப்பும் இங்க அதிகமா வேலை செய்யும். புத்தி நடந்தாலும் வேலை செய்யும். அப்ப இந்த லக்ன குரு அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு அந்த குருவானவர்
சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் பயணிப்பார். அப்படி பண்ணும்போது சூரியன் நமக்கு 4ஆம் அதிபதி. இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? உற்பத்தி சார்ந்த உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரன் என்பது என்ன? நமக்கு சின்ன சின்ன மாற்றம், திடீர் மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா? ஒரு வேலையில், ஒரு ஃபீல்டு மாதிரி வேலை செய்கிறது, ஒரு ஊர் மாறுறது, இடம் மாறுறது, இந்த மாற்றங்களுக்கும் அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதே போல செவ்வாய் அப்படின்னா நம்ம திருமண வாழ்க்கையும் எடுத்துக்கலாம், நீண்ட தூர பிரயாணம் போகிறதும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு கடன் ரீதியாகவோ அல்லது வேலை சார்ந்த சில வழக்குகள், எதிரிகள் தொல்லையிலாலோ நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் அது செவ்வாய் குறிக்கிறது. இந்த வகையில் இந்த 3 நட்சத்திர ரீதியாக குரு வேலை செய்யுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கேள்வி அப்படின்றது வரும் பொழுது நம்மளுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்போ கையிருப்பு பணம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் அது மேலே மேலே பெருகணுங்கிற அத்தியாவசியம் இருக்கு. இப்போ மாத சம்பளம் வாங்கி செலவு பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறவங்களுக்கு அதில் இது ஒரு பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல. அதே நேரத்தில் இப்போ வேலை மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் நமக்கு நடக்கிறதே இந்த தொடர்புனால நடக்கும்போது நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஒரு வேலைங்கிறது எப்பவுமே நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்காது இல்லையா? அப்போ ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த குருவை நீங்கள் பயன்படுத்தும் போது அது சாதகமாக உங்களுக்கு முடியும். அதே போல் நம்மளுடைய அமைப்பில் நமக்கு இளைய சகோதர சகோதரி வகை, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, விசா ப்ரொசீஜர் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக வேலை செய்யும். இப்போ வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்க வேண்டியது. அதே நேரத்தில் நம்ம இன்னும் ஒரு நாள், ஒரு வருஷம் அடுத்த குரு பயிற்சிக்கு தள்ளி போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதே போல தான் தாயாரினுடைய உடல்நிலை, தாயார் சம்பந்தப்பட்ட உறவுகளினுடைய ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தென்படும். அப்போ இதில் நம்ம கான்சன்ட்ரேஷனை கரெக்ட் பண்ணிக்கணும். குழந்தை பேர் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. குழந்தை பிறப்புக்கு இது சாதகமாக இருக்கு. ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை நிச்சயம் பண்ணுறதுக்கும் உறுதி பண்ணிக்கிறதுக்கும் இது சாதகமாக இருக்கு. அப்போ வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், கோயில் சார்ந்த, பூஜை சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த விசேஷங்களுக்கும் இது சாதகமாக இருக்கும். லக்ன குருவானவர் சாதகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டு பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை சம்மந்தப்பட்டது, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு படிப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக வேலை செய்யும். இந்த மாதிரி குருவனுடைய பலன்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.